இப்போ ஒரு டம்ளர் மோதக கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நம்ம பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி மகா சங்கராந்தி சதுர்த்திங்கிறதுனால அதில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதில் ஒரு 2 தடவை கலைஞ்சி அந்த அரிசி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ வந்து அந்த கொழுக்கட்டைக்கு ஒரு டம்ளர் இதனால் ஒரு டம்ளர் தேங்காய்னா 3/4 டம்ளர் வெல்லம் சரியாக இருக்கும். ஒரு 10 கொழுக்கட்டைக்கு என்னோட மெஷர்மெண்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறது, இந்த வெல்லம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நான் வந்து தேங்காய் உடைச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்போவும். அதையே அதில் ஊற்றி அதை வந்து மெல்ட் பண்ண வச்சுருவேன். மெல்ட் ஆகிடும். இதில் பாக்கு ரெடி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா பொடியாக நசுக்கி போட்டால் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும். இப்போ அந்த கப் இந்த கப்பால் 3/4 கப் வெல்லம் போட்டிருந்தோம். இப்போ இதால் 1 கப் தேங்காய் போட போகிறோம். பாகம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டு கலையினா ரொம்ப நேரம் கலர வேண்டாம். ஆரம்பிச்சிட்டேன். நவுத்திக்கு போச்சு. கட் பண்ணிட்டு நவுத்தி கை ஓகே. இப்போது நமக்கு தேவையான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ரெஷர் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி தூவிக்கிறோம். வாசனைக்காக ஏலக்காய். இதை நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம். இப்போ நம்ம ஊற வச்ச 1 டம்ளர் அரிசியை மிக்சியில் நல்லா ஸ்பைனாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சொட்டு ஆயில் விட்டால் ஒட்டாமல் வரும். அதுக்காக சொட்டு ஆயில், எப்போதும் ஒரு பீச்சு உப்பு போடணும். இப்போ நான் சொட்டு ஆயில் மட்டும் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை அதில் ஊற போகிறோம். நம்ம 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை 1 டம்ளருக்கு கட் பண்ணி திரும்ப இது அதை இப்படி கட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலக்கணும். இப்போ நம்ம அடி பிடிக்காமல் ஒரு கிறுக்கியை வச்சுட்டு அதுதான் கலக்கணும். கலக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. சூட மிதமாக வச்சுட்டாக்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு பேஸ்ட் வரும்னு சொல்லிக்கோ. இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சு ஓரளவுக்கு இது மாதிரி அரைச்சி கலரைனா நல்லா வெண்ணையாக ஒரு கொழுக்கட்டை மேலே பார்க்குறதுக்கும் வழன்னு பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். மாவு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 மெஷர்மெண்ட் இருக்குது. மாவு போட்டு ஊற வச்சு நல்லா இது பண்ணி அது கொஞ்சம் நிறையா வேலை நடக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அது எப்படி இருக்கோ அது உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம். அதுனா நல்லா கரைஞ்சி காய வச்சு அரைச்சி சலிச்சு பண்ணணும். அதெல்லாம் தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இப்போ ஈஸியாக பண்ணுறதுனால இப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இதே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக முடியும். இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறையா வேலையெல்லாம் இருக்கிறதுனால அப்போல்லாம் அம்மிக்கல், உரல், இயந்திரத்தில் அரைச்சி எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இப்போ இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுலேயே பண்ணுறோம். நம்ம இப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா மாவு அரைச்சி நல்லா சலிச்சு காய வச்சு அதை பண்ணினாலும் பண்ணலாம். இல்லைன்னா இதுவும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா தம் பண்ணுற மாதிரி மூடி வச்சிட்டோம்னாக்கா அந்த மாவில் லைட்டாக தண்ணி பசை இருந்தால் கூட
அதுவும் சரியாகி மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வச்சு மூடி வைக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி.